ஹலோ ஆல். இன்றைக்கி மதுரை ஸ்டைல் ரோட்டு கடை கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கமன்னு வாசனையாக மட்டும் இல்லை, செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக கல் தோசைக்கு தண்ணியாக இந்த கார சட்னி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா 4 இல்லை 8 தோசை உள்ளே போகும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு 10 பல் பூண்டை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டு 10 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்குங்க. அடுத்து 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்குங்க. கூடவே ஒரு விரல் சைஸ் இஞ்சியை சேர்த்து வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்குங்க. 2 நிமிஷம் வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளியை சேர்த்து வதக்குங்க. தக்காளி வேணான்னு நினைக்கிறவங்க புளி கூட சேர்த்துக்கலாம். தக்காளியெல்லாம் சேர்ந்து நல்லா மசிஞ்சு வந்ததும் அதில் வறுத்த 2 ஸ்பூன் வேர்க்கடலையும் தேவையான உப்பும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி கொஞ்சம் கொரன்னு அரைச்சா நல்லாயிருக்கும். கடாயில் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு சட்னியை சேர்த்து இறக்கிடுங்க. ரொம்ப டேஸ்டியான மதுரை ஸ்டைல் கார சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.